ப்ளீஸ் பி சைலண்ட். நீங்க அமைதியா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நல்லா பார்த்து ரசிக்க முடியும். வெயிட் பண்ணு. கலை என்பது கலைத்துவிடும் கற்பனை அல்ல. கலைஞர்கள் இங்கே ஒன்றிணைந்து உடல் பொருள் ஆவி என அத்துணை நரம்புகளையும் சிலிர்க்க வைத்த இந்த சிங்கார செல்வருக்கு சிறு அன்பளிப்பு நான் வழங்க வேண்டும் என்று really proud to say about her achievements of her. She is one of the state level participants in ceremony and taekwondo also. She got many awards and rewards. வந்து அவனை நீங்க கேட்கலாம். கண்ணை மூடிட்டே அவனால சொல்ல முடியும். கலர்ஸ் எல்லாமே அவனால சொல்ல முடியும்.
அது வந்து அப்பாவும் மகளோட ரிலேஷன் பார்ட்டி. இப்போ வந்து அப்பாவும் மகளுக்கு எப்படி ரிலேஷன் இருக்கோ அதை பார்த்து நான் டான்ஸ் பண்ண போகிறேன். அது நான் வந்து டான்ஸும் இருக்கு, இல்லை ட்ராமாவும் இருக்கு. அதனால ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ரெடி, ஸ்மைல். வெயிட் இருப்பா வீடியோ இங்கே பாருங்களா. ரெடி, வெயிட். ஓகே, தேங்க்யூ. Now it is time for the formal meeting. Children, I don't want anyone to wander here and there. Teachers, please look after them and make them to be seated in their places. Prayer works wonder. The joyful heart sees and greets the world with a sense of freedom and graciousness. I request our principal sir to deliver a welcome address. This personality in our midst. Let us give a very big clap to our wonderful Ben. Thank you. Thank you, ma'am. Now I request our honorable correspondent ma'am to honor our chief guest, Mrs. Jayata Ramsingh ma'am. Thank you, ma'am. I request our chief guest, Mrs. Jayata Ramsingh ma'am, to give a special address. இந்த குழந்தைங்க ரொம்ப திறமையாக இருக்கு. நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு வைக்காதீங்க. என்னால் நமது வாக்குப்படி நன்றி. உழைப்பால் உயர்ந்தவர், தர்ம சிந்தனையாளர் நம் மதிப்புக்குரிய திரு பீமராஜா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆனந்த வித்யாலயா பல்வேறு திறமைகளை கொண்டு இந்த பிள்ளைங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய கனவை நனவாக்கி அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் நீங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து செய்யும்போது நம்மளாம் இருக்கணுமா, எத்தனை சின்ன வயசுல அவங்க திறமைகளை எவ்வளோ காத்திருக்காங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் கூட நம்ம மேடையில் பேசணும் ஆனந்தி சொன்னதுக்கு எனக்கு இன்னுமே நடுக்கமாக இருக்குது.
அந்த பிள்ளைங்க எவ்வளோ நல்ல ஒரு 2 நாளே தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பிசுறு இல்லாமல் அந்த பிள்ளைங்க இவ்வளோ அழகாக அவங்க திறமையை வெளிப்படுத்தி நம்ம எல்லாரையும் ஒரு 2 மணி நேரம் உற்சாகத்தில் காமிச்ச அந்த பிள்ளைங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு நீங்கள் பெருமையும் இன்னும் சேர்க்கணும். சமீபத்தில் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மற்ற ஊரில் இருந்த பிள்ளைங்கள்லாம் கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்தும்போது இங்கே பின்னாடி இருந்து விளையாடுறது அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது இப்படியாக வந்துட்டு 1 வாரமாக. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமான பலம் நிறைந்த ஒரு பள்ளியெல்லாம் சேர்த்துருக்காங்க. நல்ல மொழி தேர்ந்தெடுத்து இந்த ஆனந்த வித்யாலயம் உங்களை சேர்த்துருக்குறாங்க. நீங்கள்லாம் அப்படிப்பட்ட குழந்தை இல்லை. இருந்தாலும் நீங்கள் திறமையாக நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும். உங்கள் திறமையை வளர்த்து மேலும் மேலும் நீங்கள் நல்ல முறையில் வந்து ஆனந்த வித்யாலயா பள்ளியை நம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் கூட சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்தி என் ஆனந்திக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இன்று என்னை தலைமை கூட்ட இருந்தால் நான் இந்த ஒரு பிள்ளைங்களோட அருமைகளை நான் பார்த்திருக்க மாட்டேன். என்னை அழைத்து சிறப்பு செய்த ஆனந்திக்கும் மற்றும் ஆனந்த வித்யாலயா பிரின்சிபால், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வந்துள்ள அனைத்து அவர்களுக்கும் நன்றி கூறி நன்றி. Thank you, ma'am, for the lovely speech. I request our respected headmistress, ma'am, to introduce our chief guest, Mrs. Sumati Ramamurthy, ma'am. Now I am happy to introduce Municipal Councillor, Mrs. Sumati Ramamurthy, ma'am. Ma'am வந்து கரஸ்பாண்ட் மேம்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்போது யாருமே அப்படிப்பட்ட மக்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே நம்ம கிட்ட ஒருத்தர் அவ்வளோ அழகாக சர்வீஸ் பண்ணுற ஒருத்தரை நம்ம இங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுல நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மேம் வந்தோன்னு கேட்டேன், மேம் உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன சொல்ல ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் நார்மலாக என்ன இருக்கோ அது மட்டும் சொல்லுங்கள், என்னை பார்த்தோன்னு நான் சொன்னேன். வந்தோடனே அந்த சிம்பிளிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளிசிட்டிக்காகவே மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். சுதா ஸோ we wish you, ma'am, to do more and more service and be successful in your career. Thank you. Thank you, ma'am. Now I request our honorable correspondent, ma'am, to honor our chief guest, Mrs. Sumati Ramamurthy, ma'am. Thank you, ma'am. Now I request our chief guest, Mrs. Sumati Ramamurthy, ma'am, to give us special address. அனைவருக்கும் முதல்வன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திறமையை வெளிக்கொணரும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பள்ளி கரஸ்பாண்டன்ட் ஆனந்திமாம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பிரின்சிபல் சார் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஹெட்மிஸ்டர்ஸ் ஜெயபவானி மேம் அவர்களுக்கும் இந்த சிறந்ததொரு வாய்ப்பை சிறப்புரையாற்ற எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ராஜபாளையம் நகர்மன்ற தலைவர் திருமதி பவித்ராஷியாம் அவர்களுக்கும், லைன்ஸ் அம்மா ஜெகதா ராம்சிங் அவர்களுக்கும், அருமையாக நிகழ்ச்சி செய்து காட்டிய மாணவ செல்வங்களுக்கும், அதற்கு உத்வேகமாய் இருந்து எல்லா பணிகளையும் செய்து மாணவர்களை இந்த அளவிற்கு ஒரு குறுகிய காலத்தில் இந்த அளவிற்கு அவர்களுக்கு எல்லா இதையும் இது பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள உருவாக்கின ஆசிரியர் பெருமக்களுக்கும், தன்னுடைய குழந்தைங்க செய்யறத பார்க்கறதுக்கு அவளோடு காலையிலிருந்து இன்ன வரைக்கும் உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் சமர்ப்பிக்கிறேன். மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னன்
கற்றோருக்கு சென்ற அவனோட பகுதி அவன் மன்னன் வந்து ஒரு மன்னன் எந்த பகுதியில இருக்கிறாங்களோ அவனோட தேசத்துல மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தங்களோட திறமைகளை ரொம்ப அருமையா வெளிப்படுத்திய மாணவ செல்வங்கள் இன்னமும் படிக்கிறதுலேயும் தன்னோட திறமையை வந்து வெளிக்கொணரணும். நீங்க தடம் பார்த்து நடக்காமல் தடம் பதித்து நடக்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணமா ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். செங்கல் தெரியுமா? செங்கல் தெரியுமா? வீடு கட்ட பயன்படுத்துவாங்கல்ல செங்கல். அந்த செங்கல் எப்படி செய்யறாங்க தெரியுமா? செங்கல் எப்படி செய்யறாங்க அவங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்றேன். மணலும் செம்மண்ணும் ஒரு அளவுக்கு கலந்து தண்ணி ஊற்றி 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணு பக்குவப்படும் வரை நன்றாக மிதிப்பார்கள். நன்றாக மிதித்து மண் ஒரு பக்குவத்திற்கு வந்த பிறகு அதை ஒரு வார்ப்பில் இட்டு அது வார்ப்பில் இட்டு செங்கலாக அறுப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த செங்கலுக்கான வடிவத்தையே அந்த மணல் பெறுகிறது. அது மாதிரி அதோடு மட்டும் இல்லை, ஒரு 2-3 நாள் வெயிலேயே காய வைப்பாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாம அதை சூளையில அடுக்கி வச்சு விறகெல்லாம் வச்சு ஒரு 3-4 நாளுக்கு அதை வந்து வேக விடுவாங்க. தீ அடிச்சு வேக விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செங்கல் முழுமை அடையும். சுட்ட செங்கல், அந்த செங்கல் வந்து சுட்ட செங்கல். அதுக்கு வந்து எந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. அதுக்கான மதிப்பே தனிதான். அதாவது சுட்ட செங்கல் தனியா இருக்கும். ஆனா வேகாம புகைப்படுத்தி கருப்பிடிச்ச செங்கல் வந்து அரைவேக்காடு தரமான செங்கலா இருக்கும். அதை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்போ இங்க நல்ல செங்கலுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா, ஒரு கோயில் கட்டவோ வீடு கட்டவோ கல்லூரி கட்டவோ அதுக்கான மரியாதையோட அந்த செங்கல் வந்து பயணப்படணும். ஆனா அரைவேக்காடு தரமான செங்கல் என்ன பண்ணுவோம், ஒதுக்கி வச்சிருவோம். குறைஞ்ச காசு கூட வாங்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்ப ஒரு மணல் செங்கலாக மாறுவதற்கு எவ்வளவு விதிப்பட்டு சூடுபட்டு தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறதோ அதே போல மாணவர்களாகிய நாமும் நமக்கான வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எதிர்காலத்துக்கான உயர்ந்த பதவிக்கு போறதுக்கான அந்த வழிகளை நம்ம வந்து தாங்கிக்கணும். தாங்கிக்கிற பட்சத்துல தான் துன்பம் கூட இன்பமாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு நாம் அனைவரும் சுட்ட செங்கலாக இருப்போம் என்பதை இந்த இடத்தில் பதிவு பண்ணி மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, ma'am, for your sweet speech. It's time for prize distribution. It is time for prize distribution. Before the prize distribution, I want to mention about our founder chairman, Mr. M.B. Bhimaraja. Our blessings, plus Janiyamanoட blessings, அவங்க 2 பேரோட blessings-ஓட தான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுவும் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராதா சாரோட மண்டபத்தில் வச்சு நடந்திருக்கு. ஸோ அவங்க 3 பேரும் இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நினச்சி நம்மளுடைய கிராட்டிடியூடை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா, நம்ம சிறந்த மாணவர்களாக இந்த பள்ளியை ரொம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல தான் நம்மளுடைய கிராட்டிடியூட் அவங்ககிட்ட காட்டணும். ஸோ ஐ ரியலி seek the blessings from our founder chairman and Mrs. Founder Chairman and our beloved Radha sir. Thank you. We request our guest of honor, Mrs. Pavitra Shyam ma'am, to distribute the prizes to the students who have participated in today's program as well as in Manichi FM. Tamil Kumaran, from 5th standard. Lakshita Ganesh from 3rd standard. Kanishka from 3rd standard. கத்திலே போடுங்க திருப்பி. Sureksha Singh from UKG. Ajwa Baliram from 2nd standard.
Ashwin from first standard. Midhunan from first standard. Sriram from second standard. Devanand from UKG. Ready? 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 One information, the junior school இருக்கிறதுலயே கொஞ்சம் பெஸ்டா யார் பண்ணா அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் பெஸ்டா பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட் அவன் பாரதியாரை பத்தி அவ்வளோ அழகா சொல்றதுனால ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்தது. Ready? Ma'am? Ready? Congrats for all the அடிக்காம winners. போமா இன்னைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ The foreign students who have participated in online coaching center in Colombo won some prizes also. I would like to call the winner of 8th standard who got the first prize in essay competition. Standard. I call Raman Chelli of 9th standard to receive the third prize for speech competition. I would like to call Kamil Oria of 7th standard who got the second prize for drawing competition. Janvi, we call Janvi to come to the stage. The special prize from senior school.
school, come to the stage. The dance students. Make it fast, huh? And the choir students also. Ready? Ready? Wait for it. Thanks. Notice and area tamam. Good guy, good guy. Going still up in the stomach. Camera ready? Wait for it. Ready? Coming up, ready? Wait for it. And just hold. Ready? Thank you. என்ன மெத்தடை யூஸ் பண்ணிப்பான்? அது கேட்டார்ல கிளாஸ் போகிறான். கிளாஸ் இன்னமும் அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. Ready?
Tamil speech by Thamari Chelvi. Come to the stage. Now I request Mrs. Indra ma'am to deliver a vote of thanks. பக்கத்தில் அனைவருக்கும் வணக்கம். கலைகளின் சொந்தம் மகிழ்வாய் இருக்கிறது. இம்மகிழ்ச்சிக்கு வழிபடுத்த நினைவுகளை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை செயல்களாக்கி, அந்த செயல்களை சிறப்பாக அமைத்து அற்புதங்கள் நம்முடன் உருவாக்கி நம்மை அடையாளப்படுத்தும் பள்ளியின் தாளாளர் திருமதி ஆனந்தியம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மேம். பக்கத்தில் ஆளும் சட்டங்கள் செய்து இவ்வளவு நேரம் நம்முடன் செலவிட்ட முப்பெரும் தேவைகளாக நமக்கு வந்து நம்மை சிறப்பு செய்த நம் மாணவர்களின் பெருமையை கண்டுபிடித்த ஒவ்வொருக்கும் என் நன்றியை பள்ளி செம்மையுடன் நடைபெற நமக்கு உறுதுணையாக இருக்கும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் முதல்வர் நம் அனைவரின் சார்பில் நன்றியை சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகள் வழங்கிய நோக்கி மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை மகிழ்வித்ததோடு மட்டுமல்லாமல் நம் பள்ளிக்கு பெருமையும் சேர்த்துள்ளனர். அத்தனை மாணவர்களையும் வாழ்க்கையும் பாராட்டியும் அவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ண அவருக்கு எங்களுடைய மிக மிக பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் ரெடி பேசு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். குழந்தைங்க அத்தனை பேரும் அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். தன்னுடைய திறமைகளை மிக அற்புதமாக வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். நன்றி. சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா அவங்களோட திறமையை அவங்க தலைப்புக்கு ஏற்ப திறமையை நல்லா வெளிப்படுத்தி எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த மாணவ செல்வம் மேலும் மேலும் அவங்க திறமையை காட்ட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது குழந்தைங்களை உற்சாகப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த டைமில் இப்படி எடுத்துருக்கிறீங்களேன்னு கேட்கலாம், ஆனால் பண்ணித்தான் ஆகணும். படிப்பு முதல்ல, அடுத்தது தான் மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதோட படிப்பு சேர்றது, படிப்போடு இந்த கலைகள் சேர்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும் கூட. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸ்ப்ளோர் யுவர் டேலண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் திடீர்னு பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ மிக திறமைசாலியான ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அவ்வளோ திறமைகள் இருந்துகிட்டு இருக்கு.
இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்படி பார்த்தா நிறைய குழந்தைகள் அவங்களுடைய திறமையில ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அத்தனை குழந்தைங்களும் ஏற்ற முடியாதுன்னாலும் ஒவ்வொரு குழந்தைங்களும் இதை ஒரு சாம்பிளாக இந்த ப்ரோக்ராமை வச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சின்ன வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரும் அதுக்கு அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகளை இன்னும் வர காலங்களில் கொடுத்து குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எங்களுடைய டார்கெட். ஸோ வி விஷ் ஆல் த கிட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் ஆர் வெரி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த வித்யாலயா ராஜபாளையத்தை பொறுத்தளவில் கல்விக்கு ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே சமயத்தில் குழந்தைகள்கிட்ட என்னென்ன தனித்திறமைகள் இருக்கோ அதை எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட ஒரு எவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். யோகாவும் சரி, டேக்வாண்டோ, சிலம்பம், அவங்கள்ட்ட என்ன தனித்திறமைகள் அந்த இது இருக்குதோ அதை வந்து டீச்சர்ஸ் கைட் பண்ணுறாங்க. பாடங்கள் ஒரு பக்கம் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பள்ளி இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த பள்ளியாக நகரத்தில் விளங்குது. இதுக்கு உறுதுணையாக இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மகிழ்வு. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜபாளையத்தினுடைய ஆனந்தா வித்யாலயாவில் மிக அருமையாக எக்ஸ்ப்ளோர் த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது நம்முடைய கலை தேடுதல் வேட்டை அப்படிங்கிற ஒரு மிக அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இங்கே படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு விதத்துலையும் திறமையானவங்க. இப்போ உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் படிப்பு மட்டும் பத்தாது, அதோட மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது. அதை விட இன்றைக்கி நடந்த அத்தனை ப்ரோக்ராம்லேயும் ஒரு பொண்ணு வந்து ஒழுக்கத்தை பற்றி மிக அருமையாக பேசுனாங்க. இப்போ மாணவ செல்வங்களுக்கு கல்வி, ஒழுக்கம் ரெண்டு கண்களாக வச்சுருந்தா அவங்க எந்த இடத்துலனாலும் ஜெயிச்சிட முடியும். ஒரு கண்ணு வந்து கல்வி, இன்னொன்று இது ஒழுக்கம். இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு கண்களாக மட்டும் பாவிக்கக்கூடியது வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஸ்கூலில் இது வந்து ரொம்ப அருமையாக அதை வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள டீம் ஒர்க்கு, அந்த பிரின்சிபல் இருக்கட்டும், அதோடைய மேனேஜ்மெண்ட்டோடைய ஆனந்த் மேடம் இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து நல்ல சின்சியராக இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எப்போவும் திருப்பி சொல்கிறேன், கல்வியும் ஒழுக்கம் இருந்தால் எப்போனாலும் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம். அது வந்து இன்னைக்கு நடைபெற்றது. அதற்கு அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் டிஎன் தான். ஆனந்தாஸ் என்றாலேயே அறுசுவை உணவு நினைவில் வரும். ஆனால் இந்த ஆனந்தா கார்டனில் சின்ன மழலைகளின் மகத்தான செயல்பாடுகள், கிரியேட்டிவ்னஸ், அதாவது ஒவ்வொரு இறைவனுடைய படைப்புக்கு அத்துணைக்குமே புழு பூச்சியிலிருந்து அத்துணைக்கும் ஒரு திறமைகள் உள்ளன. அத்துணை திறமைகளையும் அறிந்து அளந்தெடுத்து அத்துணை செல்வங்களையும் இங்கே அரங்கேற்றி ஓரிரு தினங்களில் இந்த பயிற்சியை அளித்து உண்மையிலேயே மனிதன் புல்லரிக்கக்கூடிய அளவில் உடம்பினுடைய உற்சாகத்தில் அந்த அருமையானதொரு படைப்பினை இன்று கலைகளின் சங்கமமாக படைத்தார்கள். அத்தகைய அந்த கல்வி நிலையத்திற்கும் இதை பயிற்று வைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி மென்மேலும் இந்த பள்ளி வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவேறுகிறேன். நன்றி. ஃபுல்லாக மக்கள் நிறைய பேர் இருந்தாலுமே 700 கோடி பேர் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்குது. அவங்கவுங்க ஸ்டேஜில், அவங்கவுங்க ஏஜில் எல்லாத்துக்கும் டேலண்ட்ஸ் இருக்குது. அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இந்த ஆனந்த வித்யாலயா கொடுத்த பெரிய ஒரு டேலண்ட் ஷோ. இந்த டேலண்ட் ஷோவில் வந்து எல்லாரும் வந்து சின்ன வயசுக்கு தடையே இல்லை. இதில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் உண்டான டேலண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதில் குறிப்பாக அந்த சிலம்பாட்டம் வந்து அழியக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை வந்து இன்றைக்கி அந்த சின்ன பையன் வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி எல்லா ஸ்கூல்ஸும் சரி, எல்லா சமுதாயத்தில் இருக்கிற பெரிய மக்களும் சரி, எல்லோரும் அந்த டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும். அதுக்குண்டான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இப்போலாம் என்கரேஜ் பண்ணுறீங்க குழந்தைங்கள, நாட் ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ், அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அதுக்கு ஆனந்தா ஸ்கூலில் பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஆனந்தி அக்காவுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்த பிரின்சா ஷாம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Ready?